சக்கரவள்ளி கிழங்கை வச்சு குழிப்பணியாரம் பண்ணியிருக்கேன். இப்போ சம்மர் ஸ்பெஷல்னால எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப நல்லது, நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எல்லாருமே சாப்பிடலாம், சுகர் பேஷண்ட் கூட எல்லாமே எடுத்துக்கலாம். சக்கரை அளவு நம்ம கம்மியாக போட்டுக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட்டு, இதில் வந்து ஏலக்காய் பொடி, நட்ஸு, திராட்சை, இது வந்து தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் வந்து வெல்லம் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா உள்ளே கண்ணா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நட்ஸை தவிர மீது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நீங்கள் ஒரு ஓட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கையாலையும் பிசையலாம். இது ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டியிருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் தலை தட்டி தான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ரவை கூட சேர்த்துக்கலாம். நட்ஸு, ஏலக்காய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இந்த அளவுக்கு பேக்கிங் பவுடர் இப்போ கலந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, இப்போ வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எதில் எண்ணெயோ நெய்யோ எது விருப்பமாக இருந்தாலும் பண்ணலாம். இப்போ வந்து இந்த குழி அப்பம் அதில் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டோம். இப்போ பாருங்கள், ஒன்று திருப்பி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதையும் திருப்ப ஆரம்பிச்சிடலாம். வெந்ததை நம்ம பார்த்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம், சக்கரவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம், குழியப்பம் எது வேணாலும் சொல்லலாம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைலாம் லீவில் இருக்கா, பண்ணி கொடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் நீங்கள் கோதுமை மாவில் பண்ணுறதுனால வேறு எதுவும் இதில் கிடையாது. நான் போட்டு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ, பை, டேக் கேர்.